Good morning students. Welcome to 7th standard civics class. Students, நம்ம first termல civicsல டோட்டலா 4 chapters complete பண்ணியிருக்கோம். எந்த chapterலாம் complete பண்ணியிருக்கோம்? Chapter 1 on equality, Chapter 2 role of the government in health, Chapter 3 how the state government works, Chapter 4 growing up as boys and girls. இந்த 4 சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த செகண்ட் டேர்மில் 5th சாப்டர்லேருந்து படிக்க போகிறோம். 5th சாப்டர் என்னது? உமன் சேஞ்ச் த வேர்ல்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாப்டர் 5 பார்ப்போம். உமன் சேஞ்ச் த வேர்ல்டு. ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன். In the previous chapter, we saw how women's work in the home is not recognized as work. We also read how doing household work and taking care of family members is a full-time job and there are no specific hours at which it begins or ends. In this chapter, we will look at work outside the home and understand how some occupations are seen to be more suitable for men than for women. We will also learn about how women struggle for equality. Getting an education was and still is one way in which new opportunities were created for women. This chapter will also briefly trace the different types of effort made by the women's movement to challenge discrimination in more recent years. ப்ரீவியஸ் சாப்டர்லையே நம்ம பார்த்துருப்போம். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். நம்ம வீட்டிலையே அதை பார்த்துருப்போம். அண்ட் வீட்டுக்கு வெளியில் உள்ள ஒர்க்னால் பொதுவாக யார் பார்ப்பாங்க? ஜென்ட்ஸ் தான் செய்வாங்க. வீட்டுக்கு உள்ளே உள்ள ஒர்க்கை விமன்ஸ் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்போம். ஸோ வீட்டில் உள்ள எல்லா மெம்பர்ஸையும் பார்த்துக்கிறது, வீட்டில் உள்ள வீட்டு வேலைகள், இது எல்லாமே விமன்ஸ் தான் செஞ்சாகணும். அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் கிடையாது. அவங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் அதெல்லாம் நம்ம ஒரு வேலைன்னு சொல்ல மாட்டோம். உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்க பண்ணுறது டெஃபினட்டாக ஒரு வேலை தான். இந்த மாதிரியான பல விஷயங்கள் காலங்காலமாக நம்ம கண்ட்ரியில் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன் வேர்ல்டு ஃபுல்லுமே உமன்ஸுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது எஜுகேஷன் ரொம்ப டினைட் பண்ணியிருக்காங்க. உமன் எஜுகேட் ஆகி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, அதுக்கு ஏன் எஜுகேஷன்? ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி பல காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய விமன் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் எவ்வளவோ டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாச்சும் சொல்கிற அளவுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். 83.6% of working women in India are engaged in agricultural work. Their work includes planting, weeding, harvesting, and threshing. Yet, when we think of a farmer, we only think of a man. Actually, இந்தியாங்கிற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 83.6% ஆஃப் உமன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். பட் இதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறது கிடையாது. பட் ஃபார்மர் அப்படின்ன உடனே நம்ம மைண்டுக்கு மென் வந்தாங்களா இல்லை விமன் வந்தாங்களா யோசிக்க வேண்டியிருக்கலாம். ஸோ நம்ம மைண்டோட ஒர்க்கிங்லாம் நம்மளோட ஸ்டீரியோ டைப்போட அட்டாச் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு fewer opportunities and rigid expectations. A lot of the children in Rosie Mom's class drew women as nurses and men as army officers. The reason they did this is because they feel that outside the home too, women are good at only certain jobs. For example, many people believe that women make better nurses because they are more patient and gentle. This is linked to women's roles within the family. Similarly, it is believed that science requires a technical mind and girls
and women are not capable of dealing with technical things. Because so many people believe in these stereotypes, many girls do not get the same support that boys to do study and train to become doctors and engineers. In most families, once girls finish school, they are encouraged by their families to see marriage as their main aim in life. அதாவது ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் செம ரிஜிட்டாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம்ல, நர்ஸ் அப்படின்னாலே அவங்க பேஷண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். ஸோ விமன் தான் ஆல்ரெடி வீட்டிலையே அப்படி தானே இருக்காங்க. ஸோ விமன்னாலே தான் நர்ஸ் ஒர்க்கை வந்து பெர்ஃபெக்டாக பார்க்க முடியும். அப்புறம் சயின்டிஸ்ட்னாலே செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும். விமன்ஸ்க்கெலாம் அவ்வளோ ப்ரில்லியண்ட் கிடையாது. ஸோ மேல் தான் கரெக்டான ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஆர்மி பர்சன் அப்படின்னாலே டக்குன்னு ஒரு மென்னை நினச்சிக்கிறது, நர்ஸ் அப்படின்னா ஒரு விமனை நினச்சிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஆஸ்பெக்டை தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மளோட ஸ்டீரியோடைப்பிங் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி கவனிக்க வேண்டியிருக்கு. விமன் அப்படின்னாலே அவங்களோட மெயின் எய்ம் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ படித்தாங்களா போதும், மேரேஜ் பண்ணி வச்சுருவோம், அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்துடுதாங்க. நெக்ஸ்ட்டு, பிரேக்கிங் ஸ்டீரியோடைப்ஸ். Engine drivers are men, but 27 years old Lakshmi Lakra from a poor tribal family in Jharkhand has begun to change things. She is the first woman engine driver for Northern Railways. Lakshmi's parents are not literate, but they struggled and overcame many hardships to make sure their children got an education. Lakshmi studied in a government school. Even in school, Lakshmi helped with the housework and did odd jobs. She studied hard and did well, and then went to get a diploma in electronics. She then took the railway board exam and passed it on her first attempt. Lakshmi says, "I love challenges, and the moment somebody says it is not for girls, I make sure I go ahead and do it." Lakshmi has had to do this several times in her life, when she wanted to take electronics, when she rode motorcycles at the Polytechnic, and when she decided to become an engine driver. Her philosophy is simple: as long as I am having fun without harming anyone, as long as I am doing well and helping my parents, why should I not lead a lifestyle of my choice? ஓகே, இதில் நம்ம சில கேரக்டர்ஸை பார்ப்போம். இவங்க எல்லாருமே இந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி வெளிவர ட்ரை பண்ண பீப்புள்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜில் இருக்காங்களா, இவங்க யாருன்னா நார்தர்ன் ரயில்வேஸில் வந்த ஃபஸ்ட்டு இன்ஜின் டிரைவர். இவங்களுக்கு 27 இயர்ஸ் ஆகுது. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படித்து இங்கே வந்து இன்ஜின் டிரைவராக வந்திருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அண்டு இந்த மாதிரி ஸ்டீரியோடைப்லாம் இருக்கலாம், ரயில்வேஸா, அதுவும் இன்ஜின் டிரைவரா, அங்கே வந்து சேஃப்டி இருக்குமா அப்படிலாம் பேசுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணி வந்திருக்காங்களா, இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ இது வந்து எல்லா பிளேஸ்லேயுமே ஒரு அன்ஃபேர் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். இப்போ பசங்க அப்படின்னாலே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா, வேலைக்கு போங்க, இல்லை எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் வேலைக்கு போ, நல்ல சேலரி கிடைக்கும், வேலைக்கு போ, அப்புறம் என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவோம்.